பிரியமானவர்களே, இந்த மே மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகை சீக்கிரம் என்று சொல்லி அவரே சொன்ன வசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அதன்படியே நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவருடைய வருகையிலே நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கட்டும். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய கிரியைகள், உங்களுடைய செய்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கட்டும். அப்படி பரிசுத்தமாக இருந்தால் அவனுக்கு அவர் அளிக்கிற பலனை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் தருவார். அந்த ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவர் கட்டாயம் தருவார். யுக யுகமாக பரிசுத்தத்தோடு அவரோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் அவர் தருவதற்காகத்தான் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிக்க போகிறேன். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பரிசுத்தத்தை, ஒரு கர்த்தருக்கு பரிசுத்தத்தை ஆண்டவரே காணும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் சுத்திகரிங்க. இரத்தத்தாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you.